அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு. இன்றைக்கி ஒரு ஸ்வீட்டோட மறுபடியும் நம்ம லாங் வீடியோ சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்க. எங்கள் அம்மா செய்கிறதுலே ரொம்ப ஸ்பெஷலான ஸ்வீட்னா பாசுந்தி. பெரும்பாலான கடையில் இது கிடைக்காதுங்க. ஒரு சில கடையில் மட்டுமே கிடைக்கக்கூடிய பாசுந்தி எவ்வளோ ஈஸியாக வீட்டில் செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. பாசுந்தி செய்கிறதுக்கு இந்த மாதிரி அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் டீப்பாக இல்லாமல் இந்த மாதிரி நல்லா அகலமாக இருக்கணும். இந்த கடாயில் அடியில் பால் ஒட்டாமல் வர்றதுக்காக இந்த மாதிரி ஒரு எவர் சில்வர் பிளேட் ஒன்று அடியில் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம கிளறிட்டே இருக்கும்போது பால் அடி பிடிக்காமல் இருக்கும். பால் நான் இன்றைக்கி ஃபுல் ஃபேட் க்ரீம் அதிகமாக இருக்க மாதிரி நாட்டு மாட்டு பால் 3 லிட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஆவின் பாலில் இருந்ததுன்னா க்ரீம் மில்க்கு ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா எருமை பாலில் கூட செய்யலாம், இன்னமும் நமக்கு நல்லா வரும். பால் கொதித்து மேலே ஆடை ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகி வர்ற வரைக்கும் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருங்க. அப்புறம் இந்த மாதிரி மேலே இருக்க ஆடை மட்டும் தனியாக எடுத்து கலெக்ட் பண்ணி வேற ஒரு பவுலில் செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பால்குள்ளேயே இந்த ஆடையை விட்டிங்கன்னா அது பால்கோவா மாதிரி திரிஞ்சு போய் வரும். அதனால் இந்த ஆடையெல்லாம் ஏடெல்லாம் தனித்தனியாக நமக்கு கலெக்ட் பண்ணி எடுத்து வைக்கும்போது தான் பாசுந்தி நல்லா டேஸ்ட்டாக வருங்க. பாசுந்திக்கு இந்த மாதிரி ஏடு எடுத்துட்டு ஒன்ஸ் நீங்கள் ஒரு லேயர் ஆஃப் அந்த ஏடு எடுத்தீங்கன்னா அடியில் இருக்க தட்டை ஒருக்கா பெரட்டி தள்ளி விட்டு அடி பிடிக்காமல் எல்லா சைட்ஸ்லேயும் அடியிலையும் ஒரு கிளறி விடுங்க. அப்போ தான் பால் அடியில் பிடிச்சி வராது. சப்போஸ் பால் பிடிச்சிருச்சுன்னா அந்த தீஞ்ச ஸ்மெல் வந்துடும், ஸ்வீட்டே வேஸ்ட்டாக போயிடும். அதே மாதிரி ரொம்ப போட்டு பாலை கிளறிட்டே இருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஏடு வராது. டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டு ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி மேலாப்பில் எடுத்திங்கன்னா ஏடு வந்துடும். இந்த மாதிரி ஜல்லி கரண்டி இருந்ததுன்னா தான் பால் இல்லாமல் ஏடு மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணி எடுக்க முடியும். இப்போ பாருங்கள், ஒரு பக்கமாக தள்ளி விட்டு எடுக்கும்போது அந்த ஏடு மட்டும் கரண்டியில் ஒட்டிக்கும், பாலெல்லாம் ஃபில்டர் ஆகி மறுபடியும் கீழேயே போயிடும். அதே மாதிரி தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ஏடு எடுத்ததுக்கப்புறம் அடியில் எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிங்கன்னா ஒரு 5-10 செகண்ட்ஸ்லேயே மறுபடியும் பால் அந்த சலசலப்பு அடங்கி ஏடு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிரும். இனிஷியல் ஸ்டேஜஸில் உங்களுக்கு ஏடு கம்மியாக தான் வரும். பால் திக்காக ஆக உங்களுக்கு ஏடு நல்லா திக்காகவே கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த பால் கடைசியாக சுண்டி வர்ற வரைக்குமே நீங்கள் இந்த ஏடு எடுக்கணும். ரொம்ப லாங் ப்ராசஸ் தான். ஆனால் சாப்பிடும்போது அந்த நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி ஆகிடுங்க. ரொம்ப பொறுமை வேணும், நிதானம் வேணும். எங்கேயும் வெட்டுட்டு போயிடக்கூடாது, பால் அடிப்பிடிச்சிரும். மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சிங்கன்னா கடையில் கிடைக்கிறதோட சூப்பரான பாசுந்தி உங்கள் வீட்லேயே உங்களால் செய்ய முடியும். இந்த மாதிரி பால் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நம்ம ஏடு எடுத்துக்கிட்டே இருக்க பால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கடைசியில் எல்லாமே திக்காகி பால் கேரமலைஸ் ஆகி கொஞ்சமாக கலர் மாறும். மில்க் மேட் இருக்கிற கலருக்கு பால் மாறி வரும். அது வரைக்குமே நீங்கள் ஏடு எடுக்கலாம். ஏடு கடைசியாக எல்லா பாலில் இருந்து எடுத்து முடித்ததுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இதுக்கு தேவையான அளவுக்கு ஏலக்காய் ஒரு 5 கிராம் அளவுக்கு ஏலக்காயை தோல் நீக்கி மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்கேன். அது இல்லாமல் பொடி பண்ண பாதாம், பிஸ்தா, முந்திரி 3 எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி இனிஷியல் ஸ்டேஜஸில் ஏடுக்கும் இப்போ வர்ற ஏடுக்கும் உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸும் தெரியும், திக்னஸும் தெரியும். முதல்ல ரொம்ப கம்மியாக தான் ஏடு வந்துகிட்டு இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், வர்ற ஏடு எல்லாமே திக்காக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பால் ஆடையெல்லாம் தனியாக எடுத்து கலெக்ட் பண்ணி கடைசியாக ஒன்றா கலந்து நம்ம ஸ்வீட்டை ஃபினிஷ் பண்ணிடுவோம். பால் இப்போ 3/4 சுண்டி வந்துருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. எப்போவுமே சைட்ஸில் சட்டியோட சைடில் இல்லாமல் சுரண்டி விட்டுருங்க. இல்லைன்னா அதெல்லாம் ட்ரை ஆகிடும், அதெல்லாம் வேஸ்ட்டாகவும் போயிடும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், பால்லையே இப்போ நிறைய ஏடு வர ஆரம்பிச்சிருச்சு. பால் இந்த மாதிரி திருன்னு ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டு கடைசி வரைக்குமே நம்ம ஏடு எடுத்தாச்சு. உள்ளே போட்டிருக்க தட்டு நமக்கு வெளியே தெரியுது பாருங்கள். அந்த அளவுக்கு பால் நல்லா சுண்டி வந்துருச்சு. கிட்டத்தட்ட நான் இன்றைக்கி 3 லிட்டர் அளவுக்கு பால் விட்டுருக்கேன். எனக்கு 3 மணி நேரம் ஆச்சு இது ஃபுல்லாக சுண்டி வர்றதுக்கு.
நீங்கள் பால் கம்மியாக எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டைமும் கம்மியாகும். இப்போ பால் பூராவுமே திக்காக பால்கோவா கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கடைசியாக இப்போ ஏடு எடுத்துட்டாலும் இனி பால் எல்லாமே மொத்தமாக ஏடாக மாறிடுச்சு, திருன்னு ஆயிடுச்சு. அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம உள்ளே போட்டிருக்க தட்டை வந்து எடுத்துடலாம். தட்டில் இருக்கிறதெல்லாம் அப்படியே உள்ளேயே சுரண்டி விட்டு எடுத்துட்டிங்கன்னா தட்டை கிளியர் பண்ணிவிட்டு தட்டை வெளியே எடுத்துருங்க. இதுக்கு மேலே நம்ம சுண்டை வைக்க தேவையில்லை. இப்போ தட்டை வெளியே எடுத்ததுக்கப்புறம் நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல ஏடு, அது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடலாம். அதுலேயும் கொஞ்சம் பாலோடு தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாசுந்தி வந்து கொஞ்சம் பதம் வந்து இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கணும். இப்போ எல்லாமே அந்த உள்ளே இருந்த பால்கோவா நம்ம எடுத்து வச்சுருந்த ஏடு எல்லாத்தையும் ஒன்றா ஒரு கலந்து விட்டுட்டு இதுக்கு இப்போ நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு ரொம்ப சர்க்கரை பிடிக்காதுங்க, ஏன்னா நம்ம பாலை வந்து சுண்டை காய்ச்சி இருக்கோம். அதே கேரமலைஸ் ஆகி அதுலேயே இயற்கையாக வந்து ஒரு இனிப்பு சுவை வந்துடும். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்தேன். நான் இப்போ 1/2 கப் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். மீதி ஒரு 1/4 கப் சர்க்கரை வந்து நான் ஏலக்காய் மிக்சிக்கு பத்தாதுங்கிறதுனால 1/4 கப் சர்க்கரையை ஏலக்காய் கூட சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாக நான் இன்றைக்கி 3 லிட்டருக்கு 3/4 கப் அளவுக்கு தான் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 1 லிட்டர் பால் எடுத்திங்கன்னா 1/4 கப் சர்க்கரையே போதுமானது. சப்போஸ் உங்களுக்கு இனிப்பு சுவை அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா கூடமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். இன்னொரு கடாயில் கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் முந்திரி, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. நட்ஸ் எந்த அளவுக்கு நிறையா போடுறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்வீட் வந்து ரிச்னஸ் நிறையா இருக்கும். நல்லா வறுபட்டதுக்கப்புறமா அதை நெய்யோடு சேர்த்து நம்மளோட பாசுந்தியில் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்லேயே கிளறி விட்டு உடனே அந்த நம்ம இருப்பு சட்டியில் தான் செஞ்சுருக்கோம், அந்த சூட்டுக்கே நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். நல்லா கொஞ்சம் பாயசம் கன்சிஸ்டன்சியில் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நம்ம சர்வ் பண்ண போகிறோம் சில்லுன்னு. அப்போ மறுபடியும் இன்னும் திக்காயிரும். ரொம்ப அடுப்புலேயே வச்சு கிளறி ரொம்ப திக்காயிருச்சுன்னா பால்கோவா கன்சிஸ்டன்சிக்கு போயிடும். பால்கோவா அளவுக்கு திக்காகவும் இருக்கக்கூடாது, பாயசம் மாதிரி இது கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். இந்த மாதிரி எடுத்து ஊற்றுனா போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இதை வந்து ஒரு நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா, ஃப்ரீசரில் வைக்காதீங்க, ஃப்ரிட்ஜில் ரெஃப்ரிஜரேட் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். பாருங்கள், நம்ம கிளறி விட்டதுனால பெருசாக ஒன்றும் அடிப்பிடிக்கல. ஒரே ஒரு சைடு மட்டும் ஃப்ளேம் அதிகமாக இருந்த இடம் மட்டும் பிடிச்சிருக்கு. 3 லிட்டர் பாலுக்கு நமக்கு இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு பாசுந்தி வந்திருக்கு. வேலை அதிகம்தான், ஆனால் இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப கம்மி. வீட்டில் இருக்கிறத வச்சே செஞ்சிடலாம். கடையில் கிடைக்கிறதோட வீட்டில் செய்யும்போது நமக்கு இன்னும் டேஸ்ட் நல்லாவே வரும், நமக்கு சீப்பாகவும் இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம பாயசம் கன்சிஸ்டன்சியில் எடுத்தோம். இப்போ ரெஃப்ரிஜரேட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும், நல்லா கொஞ்சம் திக்காயிருச்சு. இதை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குவிக்காக இதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ பார்த்துடலாம். நான் இன்றைக்கி எடுத்ததுக்கு 3 லிட்டர் பாலுக்கு நமக்கு 1 கிலோ அளவுக்கு பாசுந்தி வந்தது. நான் இங்கே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்க வேல்யூ வந்து 100 கிராம் பாசுந்தி எடுத்திங்கன்னா அதில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குங்கிறது தான் இங்கே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சாப்பிட்ற பொருளில் என்ன நியூட்ரியன்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சம் ஹெல்த் வைஸ் நமக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குங்கிறக்காக தான் நியூட்ரிட்டிவ் வேல்யூ கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.